ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த முருகன் சத்தியம் பண்ணுறேன், என் வாக்கை கேட்ட 15 நிமிஷத்தில் நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசக்கதவை வந்து தட்டதான் போகுது. கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும், கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் நீ வார்த்தைகளில் தானே கேள்விப்பட்டிருப்ப. இப்போது அது உன் வாழ்க்கையிலேயே நடக்கப் போகுது என் செல்லமே. உன்னை தூக்கி எரிஞ்ச உறவுகள் முன்பாக, உன்னை ஏளனமாக, இலக்காரமாக, இழிவாக பேசியவர்கள் முன்பாக நீ நல்லபடியாக வாழ்ந்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இந்த முருகன் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறேன். உன் எண்ணங்களில் நீ ஜெயிப்பதற்கும், உன் வாழ்க்கையை நீ அழகாய் வாழ்வதற்கும் முதல்ல உனக்குள்ள நல்ல எண்ணங்களை விதைக்க கற்றுக்கோ. நல்ல எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கும்போது நீ நல்லபடியாக வாழ்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக பிரச்சனைகளை கையாளும் வித்தையை கற்றுக்கோ. நீ பொறுமையாக இருந்தாலே பல பிரச்சனைகளை தவிர்த்து விட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக கோபமும் உனக்குள்ள மெதுவாக குறைஞ்சு உன் மனசு எல்லாத்தையும் தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கும். அதனால் கோபப்படும் குணத்தை முதல்ல கடந்து வர கற்றுக்கோ. கோபம் வரும்போதெல்லாம் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்துட்டினாலே நீ பேசுகிற வார்த்தைகள் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு உன்னால் பேச முடியும். பல உறவுகள் உடஞ்சு போயிடுறதுக்கு காரணமே கோபப்பட்டு சண்டை போட்டு வாக்குவாதம் பேசுவதால் தானே. இனி ஒவ்வொரு நிமிடமும் நீ பொறுமையாக இருந்தினா அதுவே உனக்கு பலமான விஷயமாக மாறி உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்கும் என் செல்வமே. ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. கோபம் வரும்போதெல்லாம் உடனே பதில் பேசாமல் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. ஆழமாக நீ மூச்சை இழுத்து விடுவது கூட உன் மனசை அமைதியாக்கும் என் செல்லமே. சில சூழ்நிலைகள் உனக்கு பிடிக்காததா, உன் மனசு விரும்பாததாக நடக்கும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அந்த இடத்தை விட்டு விலகி போயிட்டினாலே கோபம் குறைஞ்சிரும். கோபம் குறைஞ்ச பிறகு அதை பற்றி பேசலாம் அல்லவா? அதுவும் நீ நிதானமாக பேசினா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது சுலபமாக தீர்ந்து போயிடும். அமைதிதான் கோபத்தை வெல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். எல்லா இடங்களிலும் நீ அமைதியாக இருந்து வாழ்க்கையை ஜெயிச்சு காட்ட தயாராகு. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்கி நிற்காதே. உன் தன்மானம் தோற்காது. நீ தோற்று போகவும் நான் விட்டுட மாட்டேன். உன்னை அவமதிப்பவர்கள் முன்பாக உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நிச்சயம் இந்த கந்தன் உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எந்த விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தையோ இப்போது அது முடிவுக்கு வரப்போகுது. நானே உனக்கு துணையாக இருந்து உன் பயத்தையும் போக்கி நீ நினைச்ச காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். இப்போது உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்துருச்சு. அதுவும் இந்த முருகன் நானே சத்தியம் செஞ்ச பிறகு உன் வேண்டுதல்கள் எப்படி நிறைவேறாமல் இருக்கும்? புன்னகையோட நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சு முடி. என் துணையோட உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கைகள் நன்மைகள் நடக்கும்படி நான் செய்வேன். உன் மனசில் இருக்கக்கூடிய சுமைகளையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ தைரியமாக போய்கிட்டே இரு. வருத்தப்படுவதை நிறுத்தி பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி நீ போகும்போது உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்கவோ பயப்படவோ வேண்டாம். இந்த முருகனுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? யார் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க நினச்சாலும் நான் நினச்சா மட்டும்தான் அந்த மாற்றத்தை நிறைவேற்ற முடியும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு துணையாக நானே இருந்து நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை பொய்யாக விடமாட்டேன் என் செல்லமே. கந்தன் வருவான், என் மீது கருணை மழை பொழிந்து வழிகாட்டுவான்ற உன் எண்ணப்படியே நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். எப்போதாவது உனக்கு மனசில் குழப்பம் இருந்தாலோ, மன வருத்தம் இருந்தாலோ, மனசு தெளிவில்லைன்னு உனக்கு தோன்றினாலோ உடனே என்கிட்ட வந்து பேசு. என் ஆலயத்துக்கு வந்து என் கண்ணெதிரில் உட்காந்து நீ என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தீனா நான் உன் மனசின் மூலமாக உனக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து உன்னை ஒரு நல்ல முடிவை எடுக்க வைப்பேன் என் செல்லமே. என்னை நீ நம்பு. நீ பேசுகிறதையெல்லாம் கேட்கறதுக்காகவே இந்த அப்பா நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். கந்தன் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் மன போராட்டத்தை அகற்றி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்வமே. இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமானதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உன் வருங்காலத்தை வசந்த காலமாக ஆக்கித்தர இந்த முருகன் நான் இருக்கேன். கண்டிப்பாக காலம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். உன் வருங்காலம் உனக்கு பலமானதாக அமையும்படி நான் பார்த்துக்கிறேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்படு. உனக்கான நல்ல வழியை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். என் வேலும் மயிலும் சேவலும் உனக்கு என்றும் என்றென்றும் துணையாகவே இருக்கும் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கலங்காதே. நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. நீ கேட்டதையே நான் உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றேன். உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையிலேயே நான் கொண்டு வரப்போகும் இந்த நேரத்தில் நீ எதுக்காக கலங்கணும்? இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த மனிதர்களை மறந்து உன்னை குறை சொன்னவர்களை எல்லாம் மன்னிச்சு உனக்கு துரோகம் செய்தவங்களை விட்டு ஒதுங்கி உன்னை காயப்படுத்திய சிலரையும் கடந்து போயிடு. இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் மனசில் தேவையற்ற குழப்பங்கள் நிறைய நிரம்பி வழியுது. என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோன்னு நீ வருத்தப்படுறதும் எனக்கு புரியுது. அந்த உனது மனக்குழப்பங்களை எல்லாம் அகற்றி உனக்கு மன தெளிவை கொடுத்து நீ என்ன செய்யணுங்கிறதையும் நானே உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன்னை அதிர்ஷ்டசாலியாக நான் ஆக்கி காட்டுறேன் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. இப்போதைக்கு நீ வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இந்த கர்ம வினைகள் அனைத்தும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும். உன் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் உன் முயற்சியை கைவிட்டாதே. இப்போதுதான் நீ முன்னேறதுக்கான நேரங்காலம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். யாராவது உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு உன்னை வீழ்த்தி அழிக்கணும்னு நினச்சாங்கன்னா நீ அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்காத. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கு மன அமைதியை கொடுக்க நான் இருக்கேன். எந்த விதத்திலும் நீ தோற்று போகவோ ஏமாந்து போகவோ இந்த முருகன் விட்டுட மாட்டேன். தப்பு செஞ்சவங்க அதுக்குரிய தண்டனை அனுபவிப்பாங்கன்னு பொறுமையாரு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. உனக்கு ஏற்பட்ட தாமதங்கள் எதுவுமே உனக்கு தோல்வி கிடையாது. கூடிய சீக்கிரம் உன்னை வலுவாக்கி உனக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். ஒவ்வொரு நாளையும் உனக்கு கிடைச்ச ஒரு புது வாய்ப்பாக நினச்சிக்கோ. ஒவ்வொரு நாளும் உன்னாலான முயற்சிகளை நீ சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு. நேற்று நடந்ததை நினச்சி இன்னைக்கு கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் கூட நாளைக்கு உன் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றும். உனக்கு நல்லது நடக்கும்னு நீ நம்பு. உன்னை நீ நம்பினாலே போதும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்றிட முடியும். அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை நம்பியும் நான் படும் கஷ்டங்கள் குறையிலேயே முருகா என்னை காப்பாற்றாமல் இப்படி கைவிட்டுட்டீங்களேன்னு நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். உனக்கு எதை எப்போ கொடுக்கணுமோ அப்படி தர வேண்டிய நேரத்தில் உனக்கானதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேனேன்னு செல்லுமே. நீ எப்போவுமே உனக்கு மேலே வசதியாக நல்லா வாழ்கிறவங்கள மட்டும்தான் பார்க்குறியே தவிர உனக்கு கீழே இருப்பவர்களையும் உன்னை விட மோசமான சூழ்நிலையில் கஷ்டப்படுபவர்களையும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அவதிப்படுறவங்களையும் பண வசதி இல்லாமல் வறுமையிலேயே உழல்பவர்களையும் பற்றி கவனிக்க மாட்டேங்கிற. அதனால தான் உனக்கு எப்போவுமே குறையாவே இருக்குது. உன் மனசில் எது இல்லையோ அதையே நினச்சி உன்னை கீழாக குறைவாக நீ நினச்சிக்கிற. இனிமேலாவது உனக்கு கீழே இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பாரு. அப்போது தான் அவங்களுக்கு கொடுக்காத பல விஷயங்களை நான் உனக்காக கொடுத்து வச்சிருக்கேன்றது உனக்கு புரிய வரும். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள நீ தயாராக இருக்கணுமே தவிர எதுக்காகவும் பயப்படக்கூடாது.
நீ கேட்டதையும் கேளாத பல விஷயங்களையும் கொடுத்து உன்னை சிறப்பாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. கண்ணீரோடும் கவலையோடும் வருத்தத்தோடும் மனவேதனையோடும் நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் கூடிய சீக்கிரம் சிறப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். முதல்ல நீ கண்ணீர் சிந்துறதை நிறுத்து. உன் வாழ்க்கையில் நீ நிறைய தாங்க முடியாத வழிகளையும் மன சுமைகளையும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். இந்த நிலை எப்போது மாறும்னு வருத்தத்தோடு இருக்கும் உனக்காக அனைத்தையும் நான் சரி செஞ்சு கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரும். இத்தனை நாட்களாக நீ என்னிடம் கேட்ட வரத்தை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எதை கேட்டியோ அது அனைத்தும் உனக்கு கிடைப்பதற்கு நான் வழிகாட்டுறேன், உதவி செய்கிறேன். என் 12 கரங்களால் உனக்கு அருள் புரிய நான் தயாராக இருக்கும்போது நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. நீ எப்போ உன் வீட்டில் இருந்துக்கிட்டே என்னை மனசார நினச்சி வணங்குனியோ அப்போதே இந்த முருகன் உன்னை காப்பாற்றணும்னு முடிவெடுத்துட்டேன். என்னை நினைத்து பிரார்த்தனை செய்யும் உனக்கு நிச்சயமாக என் அருளும் ஆசீர்வாதங்களும் கிடைச்சே தீரும். நீ தேடுறது கிடைக்காது, நீ ஆசைப்படுறது நடக்காதுன்னு நீயாகவே முடிவெடுத்து வாடி வதங்காதே. உன் வருத்தத்தை போக்கி நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நினச்சதும் நீ எதிர்பார்த்ததும் நீ ஆசைப்பட்டதும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். என்ன நடந்தாலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு உரிய அனைத்தையும் இந்த முருகன் நானே உன்கிட்ட வந்து சேர்க்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்வமே. எனக்காக யாருமே இல்லை முருகான்னு நீ எப்போ கண்கலங்கி என் முன்னால் வந்து நின்னியோ அப்போவே நான் உனக்காக இருக்கேன்னு உன்னை நோக்கி வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் நான் உன் கூட இருக்கேன்றதை நீ உணர்ந்து கொள்ளும் காலம் வரும். இந்த முருகன் உனக்கு ஆறுதலாக இருந்து அள்ளி அரவணைச்சு நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்குறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் செல்வமே.